தடயம் இணையத்தொடர் விமர்சனம். சமுத்திரக்கனி, சிவதா, மூணார் ரமேஷ், சுந்தர் பாண்டியன், பிரேம், விஷாகன், புலிப்பாண்டி மற்றும் பலர் நடிப்புல, நவீன்குமார், பழனிவேல் இயக்கத்துல, விபின் பாஸ்கர் இசையில வெளிவந்திருக்கும் இணையத்தொடர் தான் தடயம். எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஆந்திர மாநில எல்லை பகுதியில் அமைந்துள்ள தமிழக கிராமம் ஒன்றில் கணவன் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலையை விசாரிக்கும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சமுத்திரக்கனி சில தடயங்களை சேகரித்து வைத்திருக்கும் நிலையில அதே பாணியில் மற்றொரு தம்பதி கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி 4 பேர் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்புக்குள்ளாகும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் சிவதா தலைமையில் தனிப்படை அமைக்கிறது. அந்த குழுவில் சமுத்திரக்கனியை சேர்க்க வேண்டாம் என்று உயர் அதிகாரி அறிவுறுத்துகிறார். ஆனால் சமுத்திரக்கனி பற்றி அறிந்த சிவதா அவரை குழுவில் சேர்த்து கொண்டு கொலை வழக்கை விசாரிக்கும் போது கொலை செய்தது 2 பேர் என்றும் அவர்கள் 4 பேரை அல்ல சுமார் 60க்கும் மேற்பட்டவர்களே கொலை செய்திருக்கிறார்கள் என்ற உண்மையை சமுத்திரக்கனி கண்டுபிடிக்கிறார். கொலை செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் இருக்கும் பணம், நகைகள் எதுவும் திருடப்படாமல் ஆணின் இடுப்பு அருணா கயிறும் பெண்ணிடம் இருந்து தாலி சங்கிலியும் பறிக்கப்பட்டிருப்பதை முக்கிய தடயமாக கொண்டு முகம் தெரியாத கொலையாளியை பிடிக்க களத்தில் இறங்கும் காவல்துறை குழு அவர்களின் தொடர் கொலைக்கான பின்னணி என்ன என்பதை பல்வேறு திருப்பங்களோடும் பதற வைக்கும் உண்மை சம்பவத்தின் பின்னணியோடும் சொல்வதுதான் தடயம். தொடரின் ஹீரோவாக நடித்திருக்கும் சமுத்திரக்கனி காவல்துறை சார்ந்த கதாபாத்திரங்கள் பலவற்றில் நடித்திருந்தாலும் இதில் தன்னை புதியவராக காட்டிக் கொண்டிருக்கிறார். துறை ரீதியாக எதிர்கொண்ட கசப்பான சம்பவங்களால் விரக்தியின் உச்சத்திற்கு சென்ற ஒரு நபராக மிக இயல்பாக நடித்திருக்கும் சமுத்திரக்கனி உடல் ரீதியாகவும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் சிவதா காக்கி சீருடையிலும் அழகியலோடு வலம் வருகிறார். புஷ்பா பட புகழ் ராஜ் தனது கண்கள் மற்றும் மேனரிசம் மூலம் இருக்கிறார். அவரது பார்வையே பார்வையாளர்களை படபடக்க வைக்க அவரது செயல்கள் அனைத்தும் அலற வைக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரியாக நடித்திருக்கும் மூணாறு ரமேஷ், சுந்தர பாண்டியன், கொற்றவை, விஷாகன், புலிப்பாண்டி, அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ், ரவிச்சந்திரன், கார்த்தி, சுபர்ணா, தயாளன் என மற்ற கதாபாத்திரங்களில் நடித்திருப்பவர்களும் தங்களது பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கேவின் ஒளிப்பதிவு, விபின் பாஸ்கரின் இசை, தினேஷ்குமாரின் படத்தொகுப்பு, மணிகண்டன் சந்திரசேகரின் கலை இயக்கம் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்களின் பணி பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் நவீன்குமார், பழனிவேல் உண்மை சம்பவத்தையும் அதன் பின்னணியும் மிக நுட்பமாக விவரிப்பதோடு அதில் இருக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவங்களை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல தடயம் பார்வையாளர்களை கவர்ந்த கிரைம் த்ரில்லர் தொடர்களில் முக்கிய தடம் பதிக்கும்.